ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நல்ல டேஸ்டான குண்டு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு தான் இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது 175 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் பால் சேர்த்து பிசைய போகிறேன். தண்ணி சேர்த்தும் பிசையலாம், பால் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கப் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். எடுத்தோடனே நிறைய சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போது இது 1/2 கப் நான் சேர்க்குறேன். இது கூட குறைய ஆகும். ஒரு மிக்ஸை பொறுத்து தண்ணி அதிகமாக பால் அதிகமாக இழுக்கும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராக் விழுகும். உருண்டையில் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த 1/2 கப் பால்லையே எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிச்சம் இருக்குது. இப்போ இதில் கடைசியாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். நல்லா ஒரு உருண்டை பிடிக்கிறப்ப உங்களுக்கு கிராக் இழுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நெய் சேர்க்குறோம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை பாகுக்கு நான் இன்றைக்கி 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம். 2 கப் 400 கிராம். இப்போ அதே அளவுக்கு அதே கப்பில் 2 கப் தண்ணி. பாகு 1/2 கம்பி பதம் வரணும். 1 கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. 1 கம்பி பதம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு குலோப் ஜாமுன் உருண்டைகள் உள்ளே போட்டிங்கன்னா ஊறாது. அதே நேரத்தில் அந்த மேலே சர்க்கரை பாகு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். 1/2 கம்பி பதம் வந்தால் போதும். அப்போ தான் ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக வச்சுட்டு சாப்பிட முடியும் குலோப் ஜாமுனை. இப்போ இது இருக்கட்டும். இப்போது 1/2 கம்பி பதம் வந்துருச்சு பாகு. இப்போ இது சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பிசுக்குன்னு இருக்கும். அந்த அளவுக்கு வந்துடணும். இப்போது இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதோடவே நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்க்க வேண்டாம், புளிப்பாயிடும். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு நம்ம ஓரமாக வச்சுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஜாமுன்ஸை. இப்போ ஆயிலை மீடியம் ஹீட்டில் சூடு பண்ணியிருக்கேன். உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டாக போட்டுக்கலாம். லைட்டாக இப்படி திருப்பி விட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக திருப்புங்க, இல்லாட்டி உடஞ்சிரும். பாருங்கள், நல்லா கிராக் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த சுகர் சிரப்பில் இம்மீடியட்டாக போட்டுடலாம். இதே போல் நம்ம அடுத்தடுத்த உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.